ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நேம் வந்து ஹம்சஃபர். இந்த ட்ராமா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமா தான். நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஹீரோ பேர் ஹம்சா, ஹீரோயின் பேர் ஹலா. இவங்க 2 பேர் பேர் வந்து பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் ஓட்டிங்லேயும் வந்து இந்த ட்ராமா போடலாமா என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவான கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க போட சொல்லி. ஸோ அதனால தான் போடலான்னு வந்துட்டேன். இந்த ட்ராமா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கலான்னு. சரி வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஒரே ஃபேமிலியில தான் இருக்காங்க. ஒரு பாட்டிமா இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க. அதுல ஃபர்ஸ்ட் பையனோட பிள்ளை தான் நம்மளோட ஹீரோ ஹம்சா. அதே மாதிரி 3வது பையனோட பொண்ணு தான் ஹலா. அவ தான் நம்மளோட ஹீரோயின். நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ ரொம்பவே வந்து பணத்துக்குலாம் கஷ்டப்படுவாங்க. இப்படி தான் அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற பாட்டிமா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க சொல்றது தான் அந்த வீட்டில் எல்லாமே. அவங்கள நம்ம தாய் கிழவின்னு செல்லமாக கூப்பிடலாம். அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு மாமியாருங்கிற கெத்தை காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் மாமியாருக்குனாலே மருமகள்னாலே பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி இந்த தாய் கிழவிக்கும் அவங்க மருமகள்னால் சுத்தமாகவே பிடிக்காது. ஏதாவது ஒரு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கொடுத்தே வந்து தன்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படி தான் வந்து அவங்களோட 3வது பையன் இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் வந்து வெளிநாட்டில் வந்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிருப்பாரு. அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. அவ பேர் ஹலா. அவ தான் நம்மளோட ஹீரோயின். அவளை கூட்டிக்கிட்டு முதல் முறையாக தன்னோட வீட்டுக்கு வராரு. வந்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக தாய்க்கிழவி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தன்னோட பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் வந்து இந்த மாதிரி வந்ததே ஹலாவை வந்து இங்கேயே விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான். நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து ஹலா இருக்கிறது கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவேன். என் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். அவளுக்கான படிப்பு செலவுலேருந்து அம்மாவுக்கு இருக்கிற எல்லா செலவு எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். இவளை பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. அது எப்படி நாங்கள் பார்த்துக்க முடியும்? ஒரு பொண்ணை வளர்க்குறது ஒன்று சாதாரண விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாலேருந்து தாய் கிழவி எல்லாரும் ஒரே மாதிரியே பேசும்போது அப்போ நம்ம ஹீரோனோட அப்பா வந்து ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறாரு. அந்த வீட்டில் தாய் கிழவி சொல்கிறது தானே எல்லாமே. ஸோ அதனால ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து நகை அதெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேம்மா, அவங்களோட மெடிசன் செலவுலேருந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேம்மா, என் பொண்ணை பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்ச ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் ஹலாவை வந்து இங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அவரோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நம்ம ஹலாவை பார்த்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போயிடுறாரு. அவள் அலற அப்பா நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? தன்னோட அப்பா தான் உலகம் நினச்சிட்டு இருப்பா. அம்மா கூட இல்லை, இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது யார் என்னன்னு தெரியாமல் திடீர்னு ஒரு குடும்பத்தில் நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போகும்போது அந்த நேரத்தில் அந்த சின்ன பொண்ணோட மனநிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி தான் இருக்குது. சரி பாட்டி வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வர உடனே வந்து என்ன பண்ணுறா, பாட்டி பக்கத்துலேயே போய் படுத்துக்கிறா. பாட்டி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, தனியாக படுக்க தூக்கம் வர மாட்டேது, இங்கே படுத்துக்கிறேன்னு சொல்ல இல்லை நீ கீழே போய் படு, ஏன்னா எனக்கு வந்து யாரு கூடயும் படுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதோட தரையில் வந்து அப்படியே வந்து குளிரில் நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்கான். அவளை பார்க்கவே வந்து தாய் கிழவிக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா என் பக்கத்துலேயே வந்து படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அலாவும் அவங்க மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறா. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அவங்களுக்கு எத்தனை பேரம்பேத்தி இருந்தாலும் ஹலா வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலாவை எப்போவுமே அவங்க கூடயே தான் வச்சுருப்பாங்க. இது வந்து ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எல்லா பேரம்பேத்தியை விட அவ தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெறுப்போடைய தான் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ஹலா வந்து வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்ததுனால நம்ம ஒரு மொழிலாம் அவளுக்கு கொஞ்சம் வந்து வராது. அவங்க வந்து என்ன பண்ணணும், சொல்லி தானே கொடுக்கணும். அதெல்லாம் சொல்லி கொடுக்காம விட்டதுனால அவள் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுறா. அதனால இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்க வேணாம், தமிழ் மீடியத்திலே இவளை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. இந்த விஷயத்த ஹலாவோட அப்பாட்ட சொல்கிறாங்க. உன் பொண்ணு வந்து படிக்கவே மாட்டுதுப்பா, அதனால நாங்கள் வந்து எங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவரும் வந்து என்ன சொல்ல முடியும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்படி தான் ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. மாமியார் ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னே தெரியல, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த ஹலாவை வந்து இங்கே கூப்பிட்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க, நாளைக்கு இவங்க செத்து போயிட்டாங்கன்னா நம்ம தானே இதெல்லாம் வச்சு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஹலா வந்து இதை கேட்டுட்டு அவள் என்ன நினச்சிட்றான்னா, ஐயோ பாட்டிமா வந்து நாளைக்கே இறந்து போக போகிறாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கட்டி போய் பாட்டிமா நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சு ஹலரா, என்னம்மா என்னாச்சு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பொறுமையாக உட்கார வச்சு கேட்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஹம்சாவோட அம்மா தான் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம். இதை சொன்னவொன்னே சும்மா விடுவாங்களா, போட்டு வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி இவ வந்து என்னை வந்து செத்து போடு சொல்லிட்டா, நாளைக்கே விஷத்தை வாங்கி எனக்கு கொடுத்து கொலை கூட பண்ணிடுவா சமைக்கும்போது, இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம், நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன் முன்னாடி ட்ராமா பண்ண உடனே வந்து அவருக்கு செம கோவம், எவ்வளோ தைரியம் நீ அம்மாவை பற்றி இப்படி சொல்லியிருப்பியா நீ சொல்லிட்டு பலர்னு கண்ணத்தில் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அன்னையில் இருந்து தான் நம்மளோட ஹீரோவோட
அம்மாக்கு ஹலாவை பார்த்தாலே சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா, அவள பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவள வந்து இந்த வீட்ட விட்டு வெளில துரத்தணுங்கிறதுல ரொம்பவே மும்முரமா இருப்பாங்க. இந்த சித்திக்காரங்கலாம் வந்து கொடுமைப்படுத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஹலாவ. இனி வரும் எபிசோட்ஸ்ல நீங்களே வந்து பார்ப்பீங்க. இந்த மாரி ஹலாவோட அப்பா வந்து அவளோட படிப்பு செலவுக்கு பணம் அனுப்புறது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ ஹம்சா இருக்கானே, ஸோ அவனோட படிப்பு செலவுக்கு பயன்படுத்தி அவன வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கிற அளவுக்கு செலவெல்லாம் பண்றாங்க. நாட்கள் போக போக எல்லாருமே வந்து இவள வெறுக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு வந்து பாசமா இவர்ட்ட 4 வார்த்தை பேசக்கூட இவருக்கு யாருமே இல்ல. சரி அங்க இருக்கிற வந்து அவளோட கசின்ஸ் கூட போய் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் வந்து இவள வந்து பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கூட வந்து சேர்த்துக்காம ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்படியே காலம் வந்து போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அவள வந்து டீனேஜ் பொண்ணா காட்டுறாங்க. அவ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. ஸோ நடந்து தான் வருவா. அவ கை செலவுக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நடந்தே வருவா. அதனால அவளுக்கு ரொம்பவே தாகமா இருக்கும். அதனால வீட்டுக்கு வந்தோடனே பெல் அடிச்ச உடனேயே வந்து ஹீரோட அம்மா வந்து அப்பதான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. எதுக்குடி வந்து இப்படி வந்து பெல் அடிக்கிற, எதுக்கு இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிற கோவத்தையும் வந்து அவ மேல காட்ட, இல்ல ஆண்டி இந்த மாதிரி எனக்கு ப்ராக்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டே இருக்காங்க. அவள் ரொம்பவே பசியில் இருக்கா. அப்போ வந்து ஹீரோவோட தங்கச்சிக்காரி வந்து இந்த பீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து பீஸா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவளும் பசியில் அதை சாப்பிட்டுடுறா. ஆக்சுவலி இந்த பீஸாவை வந்து ஷர்மிக்கு தான் வாங்கி வச்சிருப்பாங்க. யார் அந்த ஷர்மி அப்படின்னு பார்த்தா, நம்ம தாய்க்கிழவியோட 2வது பையனோட பொண்ணு தான் ஷர்மி. ஷர்மிக்கும் நம்மளோட ஹீரோக்கும் தான் கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும். ஏன்னா ஹம்சா அண்ட் ஷர்மி 2 பேருமே ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ளேயே வந்து மேரேஜ் வந்து பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஷர்மிக்கு ரொம்பவே பிடிக்குமேங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா பீஸா வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ஹலாக்கு கொடுத்தோன்னே அவங்க வந்து கத்துறாங்க, எப்படி நீ வந்து என் பொண்ணுக்கு வாங்கி வச்ச பீஸாவை சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து சொல்கிறான், நான் தான் வந்து கொடுத்தேன், எனக்கு தெரியாது, அவள் பசியில் இருந்தால் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஷர்மிக்கும் ஹீரோவோட தங்கச்சிக்கும் சுத்தமாக ஒத்துக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் தான். ஆனால் ஹீரோவோட தங்கச்சி வந்து நல்லா படிக்க மாட்டா. ஆனால் ஷர்மி வந்து டாப்பர், ரொம்ப நல்லா படிப்பா. ஸோ எப்போதுமே வந்து அவங்க அம்மா வந்து இவளை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவள் எவ்வளோ நல்லா படிக்கிறா, நீ ஏன் படிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே ஷர்மியை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது. ஸோ அதனால வேணும்னே தான் அவளோட பீஸாவை எடுத்து நம்ம ஹலாக்கு கொடுத்துருப்பா. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் பாவம் நம்மளோட ஹீரோயின் தான் மாட்டிட்டு முடிப்பா. அவங்க யாருக்கெல்லாம் என்ன கோவம் வந்தாலும் நம்மளோட ஹீரோயினை தான் வாண்டடாக பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹலாக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கா. அவள் கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா, போவா வருவா. அவள் வீட்டில் போயிட்டு படிக்கிறது போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இருப்பா. அப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரியோட கசின் வந்து இவனை வந்து பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அதனால் ஹலாவை வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான். ஸோ ஹலாக்கும் அவனு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஓகே இந்த விஷயத்த வந்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அவன் சொல்லுவான், இல்லை அதெல்லாம் வேணாம், நீ யார்த்தையும் சொல்லாத, நான் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஜாப்க்கு போய் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பா, எதுவும் சொல்லாமல். அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரி வந்து கால் பண்ணி சொல்கிறா நம்ம ஹலாட்ட, இந்த மாதிரி நம்மளோட கிளாஸ்மேட் ஒருத்திக்கு கல்யாணம் டி, ஸோ அதனால நீ சூப்பராக வந்து கிராண்டாக ஏதாவது ட்ரெஸ் போட்டு வா ரெட் கலரில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து பாட்டி மாட்டி கேட்டுட்டு இருக்கா, பாட்டி எனக்கு ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. என்கிட்ட இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அது போடலான்னு பார்க்கும்போது அவளுக்கு பத்தவே இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஷர்மி வந்து ஓகே என்கிட்ட வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குது, அதை நீ போட்டுக்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராண்டான ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. அதை போட்டு பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது, ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறான். இங்கே வந்து நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால, ஸோ அவளுக்கு வந்து படிப்பு சுத்தமாக ஏறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து அவளுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு தான் வந்து அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அவளை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹலா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப சூப்பராக அழகாக ரெடியாக இருப்பாள். அப்போ வந்து பாட்டிமாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கும். ஸோ நடக்கக்கூட முடியாது. போய் எல்லாரையும் போய் கூப்பிடுன்னு சொல்லும்போது பாட்டி கீழே வந்து இந்த மாதிரி வந்து ரோமிக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஸோ எப்படி பாட்டி நான் போய் கூப்பிடுறது சொல்லும்போது, அப்போ என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியமா, என்னால் முடியல, நான் செத்துருவேன், உங்களுக்கு போய் எல்லாத்தையும் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதோட ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து தலையில் துணியை போட்டு டக்குன்னு வந்து ஓடி போய் அங்கிள்கிட்ட போய் சொல்கிறா, அந்த மாதிரி பாட்டி உடம்பு சொல்லணும்னு சொல்ல போகிறா. அங்கே வந்து ரோமியை பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து இவளை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே இவளை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது, ரொம்பவே பிரிட்டியாக இருக்கான்னு. இவ தான் பொண்ணு அப்படின்னு கேட்க, இல்லை இவ பொண்ணு கிடையாது, என்னோட பொண்ணு வந்து இனிமே தான் வருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் நீ இதுக்கு வந்து அப்படின்னு அங்கிள் கோவமாக கேட்க, இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவரும் காசு எடுத்து கொடுத்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தான் வந்து ரோமி வந்து வரா, அதாவது ஹீரோட தங்கச்சி பேர் தான் ரோமி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரோமி வரா. ரோமியை பார்த்தோன்னே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து நம்ம ஹலா வந்து ரொம்பவே பிரிட்டியாக அழகாக வந்து நின்றுப்பா இல்லையா. ஸோ அவளை பார்த்த கண்ணுக்கு நம்ம ரோமி வந்து ரொம்பவே வந்து அழகுல கம்மியாக தெரியுறா. ஸோ அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால ஹலா மேலே ஹீரோட அம்மா அப்பா 2 பேருக்குமே வந்து ரொம்ப வந்து கோவம் வருது. இவளால் தான் நம்ம பொண்ணோட கல்யாணம் நின்று போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே ஹலா வந்து பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை. ஸோ அதனால மெடிசன் வாங்குறதுக்காக போயிருப்பா. போகிற வழியில் ஆட்டோவில் ஏறும்போது அவளோட ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிரும், அதே மாதிரி பணத்தையும் தொலைச்சிருவா. ஸோ வீட்டில் வந்து இதெல்லாம் சொல்லும்போது ஏற்கனவே மேலே கோவமாக இருப்பாங்க இல்லையா, இதை சொல்லும்போது நீ சரியான ஸ்டூபிட், உன்னை நம்பி போய் பணம் கொடுத்தேன் பாரு, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுவாங்க. அதோட பாட்டி வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி மெடிசன் வந்து என்னோட பீரோவில் தான் இருந்துச்சு, ஸோ நான் தான் பார்க்க மறந்துட்டேன், வீடு நீ தான் வந்து எங்கேயும் வெளில போகணும்னு சொன்னல, ஸோ நான் கொடுத்த ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ அதை நீ போட்டுட்டு நீ கிளம்பு, நான் வந்து வெளில வந்து யாரையாவது ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் கிளம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோட அப்பா வந்து திட்டுறாங்க, இவ வந்து சரியான ஸ்டூபிடாக இருக்கா, இவளெல்லாம் போய் கொண்டு போய் நாங்களாம் ட்ராப் பண்ண முடியாது, இவன் ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவளும் வந்து அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே கோவப்படுறா, நீ எதுக்கு வந்து கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து என்னையே வந்து திட்டுறாங்க போகிறாங்க, என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உடனே நினச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே வந்து இவளுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது இவளை பார்த்தா, அதனால் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தானே நம்ம ஹலா லவ் பண்ணுற பையனும் இருக்கான். ஸோ அவன் இருக்கும்போது அவன்கிட்ட பேசுறதுக்கு வரா, இவன் ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு போகிறான், நீ வந்து இங்கே எல்லாரும் இருக்கும்போதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவ தனியாக போவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்தா நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே ஹலாவை கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்கான். அப்போ நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ உடனே இவ கோவப்படுறா, இன்னும் நீ நினச்சிட்டு இருக்க, என் கூட தனியாக இருக்கும்போது நல்லா பேசுகிற, அதுவே வந்து உன் ஃபேமிலி கூட இருக்கும்போது என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற, எதுக்கு இந்த மாதிரி நீ வந்து ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, இந்த பாரு அதெல்லாம் வந்து ஒரு காரணத்துக்காக தான், நம்ம லவ் பண்ணுற விஷயத்தை யார்ட்டையுமே நம்ம சொல்லலை, ஸோ அது பொறுமையாக தான் சொல்ல முடியும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். அதோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், அந்த பாரு நல்லா கவனிச்சுக்க, இந்த மாதிரி என்றைக்குமே வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் நீ வந்து நம்ம லவ் ஸ்டோரியை பற்றி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சவங்களாம் வராங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சவங்களாம் வராங்க, நான் உன் கூட இருக்கிறத பார்த்தா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க, இந்த பணம் நீயே வந்து தனியாக வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு போயிடறான். இவளுக்கு ரொம்பவே பயமாயிடுது, என்ன இவன் தனியாக விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி பயந்து வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துடுறா. இவன் வீட்டுக்கு வந்த உடனே அவன் கேஷுவலாக இவளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான், என்னாச்சு வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, என் அப்பா அப்படி தான் யாருனே தெரியாத ஸ்டேஞ்சர்கிட்ட வந்து என்னை வந்து விட்டுட்டு போனார், அதே மாதிரி தான் நீயும் பண்ணியிருக்க, இதுவுமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவே பேசிட்டு வச்சிடுறா. இங்கே வந்து ரோமி இருக்கால, ஸோ அவளுக்கு வேறு கல்யாணம் வந்து நின்றுடுச்சு இல்லையா, ஸோ அதனால் அவளை எல்லாரும் ரொம்பவே வெளியிலலாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே இதாக பேசுகிறாங்க. ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கலன்னா உன்னை யாருக்குமே பிடிக்காது, உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் கேட்டுட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்கா. இதை பார்க்குற அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ஷர்மியோட அம்மா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட ரிலேஷன்ஸில் வந்து நல்ல ஃபேமிலிலாம் இருக்குது, ஸோ அவங்கள நான் நாளைக்கு வர சொல்கிறேன், அவங்க வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக ரோமியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அடுத்த நாள் இன்னொரு பொண்ணு பார்க்குற ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ வந்து பாட்டியை வந்து வாங்க கீழே எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கூப்பிடும்போது அவங்க வந்து திட்டுறாங்க, என்ன கேட்டால் வந்து எல்லாம் முடிவு பண்ணுறீங்க, ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு யார் என்கிட்ட மதித்து வந்து பேசுகிறீங்க, இப்போ மட்டும் நான் வந்து வரணுமா, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்க கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு வாங்க, பெரியவங்க இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போக அங்கே வந்து ஹலாவை பார்த்துட்டு நீ கீழே வரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போகிறாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் இருக்கா. அதோட கீழே போனவனையே வந்து இந்த மாதிரி வந்து ஷர்மி இருக்கால, ஸோ அவளை பார்த்தோன்னே ரோமியை பிடிக்கல அவங்களுக்கு, ஷர்மி தான் அழகாக இருக்கா, ஷர்மி தான் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஷர்மியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ரோமியை தான் வந்து பொண்ணு பார்க்க வந்து உங்களுக்கு கூப்பிட்டோம், ஷர்மிக்கும் ஹம்சாவுக்கும் வந்து கல்யாணம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து பாட்டிக்கு வந்து கோவம் வருது, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னது ஷர்மிக்கும் ஹம்சாக்கும் கல்யாணம் பண்ண வைக்க போறீங்களா, அதெல்லாம் முடியாது, ஷர்மி வந்து தவிச்ச வாக்கி கூட தண்ணி தர மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டா, அவள் வந்து என்னோட பேரை ஹம்சாக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கவே மாட்டா, என்னோட ஹலா இருக்கால அவள் தான் நல்ல பொண்ணு, ஹலாக்கும் ஹம்சாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோட அம்மாவுக்கு அப்படி தலையில் இடிய போட்ட மாதிரி இருக்குது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஹலாவை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, இப்போ பாட்டி வேற வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குண்டத்துக்கு போட்டவுடனே ஐயோ என்ன பண்ணுறது சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது, அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமான ஆர்கியூமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னா வேற தனியாக ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு என்னோட பையனுக்கு வந்து இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரோமியை காட்டுறாங்க, ஏற்கனவே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து 2 தடவை வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, இவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா, உடச்ச உடையில அவளோட கையும் வந்து கட் ஆகிடுது, பிளட் வந்து அப்படியே ஊற்றுது. ஸோ அப்போ வந்து நம்ம ஹலா தான் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட வரா, கேரிங்காக தான் இருக்கா, அவள் நல்ல இடத்துல தான் வந்தா. உடனே வந்து ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஸோ தன்னோட பையனுக்கும் வந்து இவளை கல்யாணம் பண்ண வைக்க முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஸோ எல்லா கோத்தையும் அவன் மேலே காட்டுறாங்க, பிடிச்சி நல்லா அடிக்கிறாங்க, ஒன்றால் தண்ணி எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஷர்மி தான் வந்து எதுக்காண்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவளை தனியாக விலக்கி விடுவாங்க. இவளை அடிச்சதுக்கு வந்து யாருமே வந்து பெருசாக வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அங்கிள் கூட கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நைட்லாம் அப்படி அழுதுகிட்டே இருக்கா, நம்ம எதுக்கு அடி வாங்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணணும், எதுக்கு இப்படிலாம் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம அம்மா அப்பா மட்டும் நம்ம கூட இருந்தால் இப்படிலாம் நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவா. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது ஒரு தாய் தந்தை இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு வந்து மட்டமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு.
நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.